ஆவியானவர் நீங்க வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துங்க. விசேஷமாக இந்த நாள்ல கூட அம்மா இருக்கிறவர்களை நீர் தொட்டு மனசுல அவர்களுக்குள்ள இருக்கிற பாரங்களை நீக்கி இளைப்பாறுதலை கொடுக்க போவதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. ஆவியானவரே, இயேசுவை வெளிப்படுத்துங்க, அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. நாங்கள் ஆராதிக்கும் போது எங்களுடைய மாம்சத்துல அல்ல, ஆவியிலே உண்மையிலே உம்மை துதிக்கிறவர்களாக ஓடி எடுத்துங்க. இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். தலையை நிமிருது. ஒருவேளை பாரத்தினால வருத்தத்தினால குனிந்து நடக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோட இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோட இருக்க பயம் இல்லையே.
சிறந்த பங்கை எனக்கு அளிப்பி. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பி. வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுமே, குறித்த நேரத்தில் நிறைவேற்றுமே. தடைகளை உடைக்கிற தேவன், விடுதலை கிடைக்கிற தேவன், பரோசியமாக இருக்கிற தேவன். துன்பத்தை கண்டவர்கள் எஸ், இன்றைக்கு கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், ஒரு நாளும் கைவிடாத தேவன். எஸ், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நமக்கு குறித்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய நேரத்தில் அவர் அழகாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் நான் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த தேவன், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எஸ் அப்பா, பலவீனத்தில் இருக்கும் போது பலனாக நடுக்கொடு இருந்த தேவன், சுகவீனத்தில் இருக்கும் போது சுகத்தை கொடுத்த தேவன் ராஜா. அப்பா, மனசு உடைந்து இருக்கும் போது எனக்கு ஆறுதல் கொடுத்து வழிநடத்தின தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. துன்பத்துல என்னோடு கூட இருந்த தேவன், நீ உயர்த்தின தேவன் ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பழையவைகள் எல்லாம் போகட்டும், முந்தின காரியம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம வளர்றோம். அவர் கிருபையாக நடத்துகிற தேவன். நன்றி ராஜா, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வந்தது. எல்லோரும் அங்க இருந்தவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கூக்குரலிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். சில கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி எல்லாருமே சேர்ந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. One more time, say கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அபிஷேகம் ஊற்றிடுவா, அந்நிய பாஷை தந்திடுவா, அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவா, வரவினால் நம்மை நிறுத்திடுவா, ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா, வரவினால் நம்மை நிறுத்திடுவா, ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவா, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒவ்வொரு மேல மலமல்லாமல் ஊற்றப்படுவதாக நமக்குள் வசம் செய்யும் ஆவியானவர் அவரை துதிக்க 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 பலவீனத்தில் இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காணுவீர்கள். எஸ் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், என்றென்றும் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் நல்லவர் உள்ளதையா உம்மையே சோதரிக்கிறவர்கள். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூறினார், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். எஸ், பழைய ஏற்பாடுல நடந்தது இன்னைக்கு புதிய ஏற்பாடுல நமக்குள்ளவே வாசம் செய்கிற தேவன், நமக்குள்ள பலத்தை கொடுக்கிற தேவன், ஆறுதலை கொடுக்கிற தேவன். நன்றி ஐயா, நம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நீ நல்லவராக இருக்கிறீர். சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. கிருபையின் தெய்வன், அன்பின் தெய்வன், சுகத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன், ஆறுதலின் தேவன், அன்பின் தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன். நீ நல்லவராக இருக்கிறீர். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த கனடா பாடலை பாடும்போது கூட ஒன்னே ஒன்று சொல்ல போறோம். இயேசுவே நீ சாக்கையா, இயேசுவே நீ சாக்கையா. இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட, என்னோட கூட இருந்து விட்டு போனாலும் கூட, நீங்க ஒருவர் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொல்லுங்க, இயேசுவே நீ சாக்கையா, இயேசுவே நீ சாக்கையா.
ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒருவேளை இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் தேவையில்லை, ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். Yes, we did.
செலுத்துகிறோம். நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்கப்பா, இந்த வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நடந்தாலும் கூட நீர் ஒருவர் இருந்தால் போதும் ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே இந்த வாழ்க்கையில போதும். இந்த வேதனை நெருக்கடிகள் வந்தாலும் கூட நீர் எனக்கு போதும். இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நீர் அக்கனையில் நடந்து போனாலும் தண்ணீர் கடந்து போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை முழுக விட மாட்டேன், உன்னை எரிய விட மாட்டேன். நான் உன்னை தோங்குவேன், நான் உன்னை வழிநடத்துவேன், உனக்கு உதவி பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன். எஸ், நம்மளோடு கூட இருக்கிற தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், அவரே விடுதலை நாயகனாக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி அப்பா. ஓ வைஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அவருடைய சமூகத்துல சந்தோஷம் உண்டு, அவருடைய சமூகத்துல சமாதானம் உண்டு. We worship. இந்த பாடலை பாடும்போது கூட கரங்களை உயர்த்தி நம்மளே நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கலாமா? விடுதலையின் நாயகன், சுகத்தை அளிக்கும் யெகோவா ராஃபா, இத்தனை நன்மைகள் செய்தவர், அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்?
என் சிறையிருப்பை நிரந்தரமாய் மாற்றிடுவே. ஏசையா, 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 ஓ, ஏசையா, 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 ஏசையா. உம்மில் நான் என்றுமே உமக்காகவே வாழ்வேன். உம் கரத்தை பிடித்தேனே, உயிரின் மேலாய் நேசித்தேன். உம்மில் நான் என்றுமே உமக்காகவே வாழ்வேன். உம் கரத்தை பிடித்தேனே, உயிரின் மேலாய் நேசித்தேன். ஓ, எனக்காய் நீரே, உமக்காய் நானே, நான் சிறுகவே, நீர் பெருகவே. எனக்காய் நீரே, உமக்காய் நானே, நான் சிறுகவே, நீர் பெருகவே. என் வாழ்நாளெல்லாம் உம் பாதத்தில், உம் சந்நிதியில் நான் சரணடைவேன். சொல்லுவோம். என் வாழ்நாளெல்லாம் உம் பாதத்தில், உம் சந்நிதியில் நான் சரணடைவேன். ஓ, கரங்களை உயர்த்தி இந்த காலவேளையில் இருக்கணும். அப்பா, நீர் எனக்குள் வாசம் செய்கிற தேவன் ராஜா. எனக்குள் நீரே, உமக்குள் நானே. நான் சிறுகவே, நீர் பெருகவே. நான் சிறுக வேண்டும் ராஜா. என்னுடைய ஆராதனையில நீர் பெருக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நீர் பெருக வேண்டும். என்னுடைய வார்த்தையில நீர் பெருக வேண்டும். என்னுடைய நடத்தையில நீர் பெருக வேண்டும் ராஜா. ஒப்பு கொடுக்கலாமா இந்த காலவேளையில் இருக்கணும். சொல்லுங்க. எனக்குள் நீரே, உமக்குள் நானே, நான் சிறுகவே, நீர் பெருகவே. எனக்குள் நீரே, உமக்குள் நானே, நான் சிறுகவே, நீர் பெருகவே. ஏசையா, 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 ஏசையா,
எனக்குள் நீரே, உமக்குள் நானே. நான் சிறுகவே, நீர் பெருகவே. எனக்குள் நீரே, உமக்குள் நானே. நான் சிறுகவே, நீர் பெருகவே. ஏசையா, 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 ஏசையா. கரங்களை தட்டி இயேசுவுக்கே மகிமை சொல்லுங்க. நான் சிறுக வேண்டும், என் வாழ்க்கையில பெருகணும் ராஜா. நீர் மாத்திரமே பெருகணும். ஒவ்வொரு நாளும் என்ன வழி நடத்துங்கப்பா. நாம மகிமை ஆகட்டும். இயேசுவே உமக்கு நன்றி. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு எத்தனை நன்மையான காரியங்கள் செய்கிறார். அவர் நல்லவர். இந்த வேலையில கூட நாம ஒருவேளை பாரத்தோடு கூட வந்து இந்த ஆராதனையில கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை போலவே எத்தனையோ பேர் இருள வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் லட்சம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவங்களுக்காக ஜெபிக்கலாம். குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபிக்கலாம். எத்தனையோ அம்மாங்க தனிமையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பிள்ளைகளை வழிநடத்த, குடும்ப சூழ்நிலைகளை மேற்கொள்ள, சவால்களை மேற்கொள்ள. கொஞ்ச நேரம் இந்த கால வேளையில கூட அந்த சகோதரிகளுக்காக ஜெபிக்கலாம். தனியா வேதனைப்பட்டவர்களுக்கு தேவன் மாத்திரமே, அவரே எஜமானனாக இருக்கிற தேவன், அவரே மனவாளனாக இருக்கிற தேவன். கர்த்தர் அவரை வழி நடத்த, பிள்ளைகளை வழி நடத்த ஜெபிக்கலாமா? சத்தம் விட்டு கொஞ்ச நேரத்துக்கு எஸ் சகோதரர்கள் ஜெபிக்கலாமா? வாய் தெரிஞ்ச ஜெபிங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக. குடும்பத்துக்காக, குடும்பத்துல சமாதானம், இயேசுவுக்குள்ள அவன் வளரணும். தேவனுடைய வார்த்தை படிக்கணும், தேவனோட கூட உறவாடணும். மனிதனுடைய பலத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய பலம் தேவை, தேவனுடைய அன்பு தேவை. Yes. Thank you, Lord. Hallelujah. Worship you, Master. I bless your name. Magnify you. We glorify you. பேசுங்க. மேல இருக்கிற ஸ்டேஜ் மேல இருக்கிற கூட பேசுங்க. உங்க குடும்பத்துக்காக பேசுங்க.